Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 6ல இருந்து exercise 6.3 question number 3 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா question ஆன்சரும் எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்கு, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ தேர்ட்ல question number 5. Find the local maxima and local minima if any of the following. Find also the local maximum and local minimum value as the case may be. அதாவது local maxima பாயிண்டா இருந்ததுன்னா maximum value கண்டுபிடிக்கணும், மினிமமா இருந்தா மினிமமோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின் யூஸ் பண்ணி முதல்ல அவங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ f dash of x is equal to x cube டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x squared கிடைக்கும். இந்த -6 அப்படியே இருக்கும் கோஎஃபிஷியன்ட். x squared டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, இந்த +9 அப்படியே இருக்கும். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, 15 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதோட வேல்யூ 3x squared minus 12x plus 9 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூவை ஈக்குவல் டு 0 பண்றது மூலமா தான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா? அப்போ 3x squared minus 12x plus 9 வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு பண்ண போறோம். இவங்க எல்லாமே 3 டேபிள்ல டிவைட் ஆகுறதுனால 3 வெளில எடுத்துக்கலாம். ஸோ x squared minus 4x plus 3 equal to 0 வருது. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ மல்டிபிள் பண்ணா 3 வரணும், ஆட் பண்ணும்போது -4 வரணும். ஸோ நம்மளுக்கு 3 1s are 3 கிடைக்கும்ல. ஸோ x minus 1 x minus 3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது உங்களோட சின்ன கிளாஸ் ஃபேக்டரைசேஷன் தான். ஸோ இவங்களை ஈக்குவல் டு 0 பண்ணும்போது இந்த 3 அங்கே போய் 0 ஆயிடும். x minus 1 ஈக்குவல் டு 0 பண்ணா x is equal to +1 அப்படின்ற வேல்யூவும், -3 ஈக்குவல் டு 0 பண்ணா +3 அப்படின்ற வேல்யூவும் கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் லோக்கல் மேக்ஸிமமாவோ இல்லை மினிமமாவோ இருந்திருக்கணும். சரி, இதில் எது மேக்ஸிமம் எது மினிமம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா அதுக்கு நம்ம டபுள் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு டெரிவேட்டிவ்மே நம்ம யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தால் டபுள் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுங்கள், கஷ்டமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுங்க. நான் அப்படி தான் சொல்லித்தரேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ இது வந்து ஈஸி இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அதனால இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, -12 அப்படியே இருக்கு. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிருக்கும். இங்க 9 வந்து 0 ஆயிடும். ஸோ டபுள் டேஷோட வேல்யூ இங்க வந்து 6x minus 12 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் f டபுள் டேஷ் ஆஃப் x. இது f டபுள் டேஷ் ஆஃப் xல நம்ம கண்டுபிடிச்ச கிரிட்டிக்கல் பாயிண்ட் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து ஒரு நெகட்டிவ்ல, அதாவது லெஸ் தென் 0வா வந்ததுன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ வந்து லோக்கல் மேக்ஸிமானும், கிரேட்டரா வந்ததுன்னா லோக்கல் மினிமா அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ பாருங்க, சப்ஸ்டியூஷன்ல முதல்ல இந்த எக்ஸுக்கு பதிலா 1 போடுறோம். f டபுள் டேஷ் ஆஃப் 1ன்னு சப்ஸ்டியூஷன் எடுக்கிறோம். அப்போ 6 into 1 minus 12ன்னு வருது. 6 minus 12 minus 6, அப்போ லெஸ் தென் 0ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ்ல வேல்யூ கிடைச்சதுனால therefore x is equal to 1 is point of local மேக்ஸிமான்னு எழுதணும். ஏன்னா லெஸ் தென் வந்திருக்குல, அதனால இது வந்து பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 3யை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஸோ எக்ஸோட பிளேஸில் 3 போடுங்க. 6 into 3 minus 12. ஸோ இது வந்து 18 minus 12 plus 6 கிடைக்குது. அப்போ இது என்னது? கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் இந்த 3யை சப்ஸ்டியூட் பண்ணதுனால டபுள் டேஷ் வந்து கிரேட்டரா மாறி இருக்குல்ல. அப்போ இந்த x is equal to 3 அப்படின்றது வந்து இட்ஸ் a லோக்கல் மினிமா அப்படின்னு எழுதணும். டபுள் டேஷ் மட்டும் நமக்கு அந்த ரூல் மாறி தான் வரும் இல்லையா? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ x is equal to 3. ஸோ இது வந்து பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா, இது பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மினிமான்னு கண்டுபிடிச்சாச்சு. கேள்வியில ரெண்டுமே கேட்டிருந்தாங்க இல்லையா? மேக்ஸிமா மினிமா யாரு, அதே மாதிரி அவங்களோட கரஸ்பாண்டிங் மேக்ஸிமம் வேல்யூவையும் மினிமம் வேல்யூவும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின் தான் எடுக்கணும். நீங்க உங்களோட கொஸ்டின் எடுத்துக்கணும். கொஸ்டின் வந்து f dash of x is equal to x cube minus 6x squared plus 9x plus 15. இந்த கொஸ்டின்ல யாரு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா, x is equal to 1 தானே பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ தான் உங்களோட மேக்ஸிமம் வேல்யூ. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 1 போட்டுக்கலாம். 1 cube 6 into 1 squared plus 9 into 1 plus 15 அப்படின்னு கிடைக்குது. 1 கியூப் பண்ணா 1 தான். ஸோ 6 into 1 6 தான் வரும். 9 1s are 9. 9 கூட இந்த 15 ஆட் பண்ணும்போது 24 கிடைச்சிருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். 24 1 25 வருது. 25ல இருந்து 6 மைனஸ் பண்ணும்போது 19. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 19 தான். இதே மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மினிமா யாரு? 3. அப்போ எக்ஸோட பிளேஸ்ல 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் உங்களோட f ஆஃப் எக்ஸ்ல. ஸோ f ஆஃப் எக்ஸ்ல x கியூப் இருந்தது ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து 3 கியூப் மைனஸ் 6 into 3 ஸ்கொயர் பிளஸ் 9 into 3 பிளஸ் 15 அப்படின்னு எழுதிடலாம். 3 கியூப் பண்ணும்போது 27 மைனஸ் மேலே 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். 9 6 are 54. அடுத்து 9 3s are 18. இங்கே ஒரு பிளஸ் 15 டேர்ம்.
ஸோ 3 கியூப் பண்ணும்போது 27 கிடைக்கும் மைனஸ் 6 அங்கேயே இருக்கு 3 ஸ்கொயர் பண்ணா 9 9 6 ஆர் 54 அடுத்து 9 3s ஆர் 27 கிடைச்சிருக்கும் இங்க ஒரு பிளஸ் 15 இருக்கு இந்த பிளஸ் 27 பிளஸ் 27 ஆட் பண்ணும்போது 54 இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் 54 இருக்கு நம்ம கிட்ட இங்க ஒரு பிளஸ் 15 மைனஸ் 54 பிளஸ் 54 ஜீரோ ஆயிருக்கும் 15 அப்போ இந்த கொஸ்டினோட லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 19 மினிமம் வேல்யூ வந்து 15 அப்படின்னு கிடைக்குது அதே இதுல அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் g of x is equal to x by 2 plus 2 by x அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ இது நீங்க LCM எடுத்துட்டும் பண்ணலாம் இல்ல அப்படியேவும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் இப்போ இதுல வந்து x by 2 ன்னு இருக்கு அதாவது x கூட ஒரு 1 by 2 மல்டிபிள் இருக்கு அப்படின்னு யோசிங்க அந்த 1 by 2 அங்கேயே தான் இருக்கும் x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும் அடுத்து இங்க 2 by x இருக்கு இந்த 2 அங்கேயே தான் இருக்கும் அப்போ 1 by x மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் உங்களோட பேசிக்ல differentiation of 1 by x பண்ணும்போது நமக்கு minus 1 by x squared அப்படின்னு கிடைக்கும் இல்லையா அதனால 1 by x differentiate பண்ணி minus 1 by x squared அப்படின்னு எழுதிக்கலாம் so இதான் நம்மளோட g dash of x ஓட வேல்யூ so g dash of x is equal to என்ன கிடைச்சிருக்கு 1 by 2 minus 2 by x squared அப்படின்னு கிடைச்சிருக்கு எப்பவுமே first derivative value equal to 0 பண்ணா நம்மளோட turning point கிடைக்கும் இல்லையா அதனால first derivative value நம்ம equal to 0 பண்ணிக்கலாம் equal to 0. So, நம்மளோட value 1 by 2 minus 2 by x squared equal to 0 னு இருக்கு. இங்க minus term அந்த பக்கம் போனா plus ஆயிடும். So, 1 by 2 is equal to 2 by x squared. So, denominatorல இருக்க x squared இங்க வந்தா multiply ஆயிடும். இங்க denominatorல இருக்க 2 அங்க போனாலும் multiply ஆயிடும். அப்ப x squared equal to 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. So, இதுல இருந்து x is equal to root 4 னு எழுதிக்கலாம். ஏன்னா square அங்க போனா root ஆகும். rootல இருந்து வெளில வர்ற ஒரு நம்பருக்கு plus minus ரெண்டு சைனுமே இருக்கும் அதனால அதை எழுதிக்கோங்க. So, இதான் நம்மளோட வேல்யூ அதாவது x is equal to plus 2 னு ஒரு ஆன்சர் minus 2 னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. So, இந்த பாயிண்ட் தான் லோக்கல் மேக்ஸிமாவோ இல்ல லோக்கல் மினிமாவோ இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எது மேக்ஸிமா எது மினிமான்னு இந்த வேல்யூவை கொண்டு போய் டபுள் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா தெரிஞ்சிரும். So, g double dash of x கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி g dash of x கண்டுபிடிச்சிருக்கீங்களா அதை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ 1 by 2ன்றது கான்ஸ்டன்ட் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்துரும். இங்க இருக்கிற minus 2ன்றது அப்படியே தான் இருக்கு. இங்க ஒரு 1 by x squared இருக்கு. 1 by x squared ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 by x squared ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து minus 2 by x cube னு வரும். இது எப்படி வருது அப்படின்னா x power 2 வந்து மேல போகும்போது x power minus 2 அப்படின்னு வந்திருக்கும் இல்லையா x power minus 2ன்றது x power n n into x power n minus 1 னு சொல்லுவாங்க minus 2 into x power minus 2 minus 1 minus 2 அங்கேயே இருக்கு இங்க இருக்க minus 3 கீழே வரதுனால plus 3 ஆகுது ஆனா இதுதான் நீங்க ஃபார்முலா டைரக்டாவே படிச்சுக்கலாம் minus 2 by x cube இங்க இந்த minus 2 இங்கேயே இருக்கு இங்க இருந்த 1 by x square டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது திருப்பியும் minus 2 by x cube அப்படின்னு கிடைக்குது ஸோ நம்மளோட g double dash of x ஓட வேல்யூ இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும் அப்போ 4 by x cube அப்படின்னு கிடைச்சிருக்கு இதான் நம்மளோட டபுள் டேஷ் இந்த டபுள் டேஷ்ல நம்மளோட x வேல்யூவை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிரேட்டரா வேல்யூ வருதா லெஸ்ஸா வேல்யூ வருதா வச்சு அது மேக்ஸிமமா மினிமமா நம்ம சொல்லிடலாம் முதல்ல பிளஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம் g double dash of x is equal to இந்த இடத்துல பிளஸ் 2னு போட்டோம்னா 4 by 2 cube 2 cube பண்ணா 8 தானே வரும் 4 by 8 எப்படி பார்த்தாலும் 1 by 2 இது ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் ஸோ டபுள் டேஷோட வேல்யூ பாசிட்டிவ்ல வந்ததுனால நான் சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ வந்து இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மினிமா அப்படின்னு எழுதிருங்க ஸோ கிரேட்டர் 0 வந்ததுனால லோக்கல் மினிமான்னு எழுதியாச்சா அடுத்த டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட இன்னொரு வேல்யூ என்னது minus 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 by இந்த எக்ஸ் கியூபுக்கு பதிலாக minus 2 கியூப்னு வரும் minus 2 கியூப் பண்ணும்போது minus 2 into minus 2 into minus 2 minus 8 ன்னு கிடைச்சிரும் அப்ப இது minus half less than 0 ன்னு வந்துச்சு டபுள் டேஷ் less than 0 ன்னு வருதுன்னா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண பாயிண்ட் வந்து நம்மளோட லோக்கல் மேக்ஸிமா இப்படி எழுதிடலாம் ஸோ டபுள் டேஷ் வேல்யூ less than 0 ன்னு வந்ததுன்னா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண இந்த வேல்யூ வந்து இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா இப்படியும் எழுதலாம் இல்ல மேக்ஸிமம் அட் x is equal to minus 2 அப்படியும் நீங்க எழுதலாம் ரெண்டும் ஒண்ணுதான் இப்போ கொஸ்டின்ல அதோட கரஸ்பாண்டிங் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருந்தாங்க இல்லையா மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க உங்களோட கொஸ்டின் தான் எடுக்கணும் இப்போ நம்மளோட கொஸ்டின் வந்து g of x is equal to x by 2 plus 2 by x அப்படின்ற கொஸ்டின்ல இதுல யாரு வந்து லோக்கல் பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மினிமம் x வந்து 2 தான் அதாவது x 2 இருக்கும்போது எனக்கு மினிமம் வேல்யூ அட்டைன் ஆகும் அப்படின்றதான் அதோட அர்த்தம் அப்போ x-க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்பதான் நமக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும் g of 2 is equal to எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் 2 ஸோ 2 by 2 plus 2 by 2 அப்படின்னு எழுதிடலாம் நம்ம ஸோ கேன்சல் பண்ணும்போது 1 plus 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு நம்மளோட வேல்யூ வந்து 2 இந்த கொஸ்டின்ல பாருங்க எக்ஸோட வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் தென் 0 அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து புக்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுல எக்ஸுக்கு நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ அட்டைன் ஆச்சு இல்லையா இதுல வந்து பிளஸ் 2ன்றது வந்து அக்செப்டட் ஏன்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அப்ப இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
-2 அப்படின்ற வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ x is equal to -2 is rejected அப்படின்னு போட்டுருங்க. இதை நம்ம சப்ஸ்டியூஷன் கூட கொண்டு போக தேவையில்லை. இந்த வேல்யூ கூட நீங்க கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஸோ மேக்ஸிமா நம்மளுக்கு வந்து +2 மட்டும் தான் வேல்யூ. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி லோக்கல் மினிமா கிடைச்சிருச்சு. மினிமாவை யூஸ் பண்ணி மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு கிடையாது. ஸோ நோ மேக்ஸிமம் வேல்யூ இது. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.